எனக்கும் பச்சை பயிறுக்கும் ராசி ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே அதை வச்சு ஏதாச்சும் ரெசிபி பண்ணேன் அப்படின்னா, அதுவும் ஃபஸ்ட்டு வேக வச்சு அமைதியாக அப்படியே சாப்பிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து வேக வச்ச பச்சை பயிறு மிச்சமாயிடுச்சுன்னு பேன் கேக் பண்ணப்போ லைட்டாக முட்டை ஸ்மெல் இருக்குன்னு சொன்னேன். இந்த டைமும் அதே மாதிரி கொஞ்சமாக பச்சை பயிறு மிச்சமாயிடுச்சு. நானாக யோசிச்சு வீடியோஸ் கொஞ்சம் பார்த்தேன். பட் வந்து நம்ம ஏன் வந்து அதை வடை மாதிரி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு, ஆனால் அதில் என்ன பிரச்சனையாச்சுன்னு தெரியல. அப்படியே எண்ணெயில் போட்டதும் ஃபுல்லாக பிரிஞ்சு போயிட்டு எண்ணெய் ஃபுல்லாக நாஸ்தி ஆகிடுச்சு. என்னடா இப்படி ஆகிடுச்சு, ஆனால் நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே விடாமுயற்சி ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து பைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்தால் ரொம்பவே நல்லா வந்தது. ஸோ நீங்கள் இனிஷியலாக ட்ரை பண்ணும்போதே கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் பச்சை பயிறு பொறுத்த வரைக்கும் சும்மா சாப்பிடவே ரொம்ப ஹெல்த்தி. அதை எதுக்கு ஆயில் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணும், மழை பெய்யும் போது ஏதாவது சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும் போது நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். ஆயில் என்ன இவ்வளோ கன்றாவே இருக்குது, அதில் போய் பொரிச்சிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட் டைமாக போட்டு பிரிஞ்சு போனது. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.